ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்ன எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒருத்தங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதாவது பரிகாரம்லாம் சொல்கிறீங்களே, இந்த பரிகாரம்லாம் நீங்கள் செய்ய வேண்டாம்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் பெருசாக உங்களுக்கு இது கொடுக்காது, அதுக்கான ரெமெடி கொடுக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் பரிகாரமெல்லாம் செய்ய வேண்டாம்னு சொல்கிறீங்களே, ஆனால் சில விஷயங்கள் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு போட்டிருந்தாங்க. அதை எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், கேளுங்க. அம்மா, நீங்கள் சொல்லும் முற்போக்கான தகவல் வரவேற்க வேண்டியவைதான். ஆனாலும் சூரசம்ஹாரம் செய்த பின் முருகனுக்கு தோஷம் ஏற்பட்டது. சனியின் பிடியில் கடவுள் மாட்டிக்கொண்டது. சனியின் பிடியில் கடவுள் மாட்டிக்கொண்டது. ராமர் தோஷ நிவர்த்திக்காக தேவிப்பட்டணம் உருவாக்கி வழிபட்டது. இது போன்ற இன்னும் எத்தனையோ சொல்லி நம்பப்பட்டு கொண்டிருக்கும் தோஷம் மற்றும் அதனை பின்தொடர்ந்து பரிகாரம் அனைத்தும் உண்மையற்றது என்று ஒரு வரியில் சொல்லிவிட முடியாது தானே அம்மா. இது விளக்கத்திற்காக மட்டுமே, வீண் வாதத்திற்காக அல்ல. கரெக்டுமா? இவங்க சொல்கிறது கரெக்டுமா. இது வரைக்கும் அந்த மாதிரி தான் நம்பப்பட்டுட்டு இருக்கு. ஓகேங்களா? அதாவது தோஷங்கள் எல்லாம் இருக்குது. சனி வந்து பிடிச்சிக்குவார். சனி தோஷம் பிடிச்சிருச்சு, ராகு வந்து பிடிச்சிக்கும், ராகுக்கு இது தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்னு எல்லாமே வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. இது வந்து சூப்பர் கேள்வி. இது இருக்கிறனால தான் எனக்கு வந்து உங்ககிட்ட ஈஸியாக இந்த விஷயங்களை பற்றி, இந்த கேள்வினால தான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க. தோஷம் அப்படின்னு சொல்லி ஒன்று கிடையவே கிடையாது. ஓகேங்களா? சந்தோஷத்தை தவிர வேற தோஷம் கிடையாது. இது சும்மா இப்படியே சொல்கிறீங்களா, விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்றது தான் நான் உங்கள் கேள்வி. விளக்கம் சொல்கிறேன். இப்போது நம்ம சூரசம்ஹாரமே எடுத்துக்கலாம். ராமர் பண்ணதும் இது எல்லாமே ரெண்டும் சேர்ந்து ஒரே மாதிரி தான் வரும் பாருங்கள். இப்போ சூரசம்ஹாரம் எடுத்துக்கலாம். சூரசம்ஹாரம் ஏன் நடந்தது? சூரன் நம்ம சிவபெருமான் கிட்டேயே வந்து வரம் வாங்கிடுறார். என்னன்னு வரம் வாங்குறாரு? அவரோட தவத்தை மெச்சி கடும் தவம் பண்றாரு. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கடுமையான தவம். சிவனே வந்து எதிரில் வந்து காட்சி கொடுத்து அவர் கேட்ட வரத்தை கொடுக்கணும் அப்படின்னா எப்பேற்பட்ட கடுமையான தவமா அது இருக்கணும்னு பாருங்க. சும்மா எல்லாம் இருந்திருக்காது. எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி அந்த தவத்தை கெடுக்கிறதுக்கு இந்த தேவர்கள் பல வேலைகளை செஞ்சிருப்பாங்க. அத்தனையும் மீறி அவர் வந்து கடுமையான தவம் இருந்து சிவபெருமானையே எதிரில் வர வைக்கிறார். ஓகேயா? அப்படி வந்த சிவபெருமான் அவர் கேட்ட வரம் என்ன? உன்னை ஒத்த, நீ எவ்வளோ பெரிய ஆளோ, நீ எவ்வளோ பெரிய பலசாலியோ, இந்த உலகையே ரட்சித்து காக்கக்கூடிய சிவபெருமானே, உன்னை போன்ற ஒரு ஆளால் மட்டுமே எனக்கு உன்னை போன்ற ஒரு ஆளால், உன்னை போன்ற ஒரு மனிதனா, ஒரு தெய்வத்தாலோ, உன்னை போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையால தான் எனக்கு வந்து மரணம் ஏற்படணும். வேற யாரும் எனக்கு மரணத்தை கொடுத்துடக்கூடாது, நீயும் கொடுக்கக்கூடாது, உன்னை போன்ற ஒருத்தரால் தான் எனக்கு கிடைக்கணும்னு அவர் வேண்டிக்கிறார். சிவபெருமானும் சரி. சிவபெருமானுக்கு எப்படின்னா அந்த தவத்தோட, ஐயோ எனக்காக இப்படி தவம் இருந்தானே அப்படின்னு நம்ம மேலே எல்லாருக்கு மேலேயும் அப்படிதான். நம்ம போய் அவரை ரொம்ப கும்பிட்டா அவரை வரத்தை அள்ளி கொடுத்துருவார். ஓகேங்களா? அந்த மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு? அவர் பண்ண தவத்தை மெச்சின அந்த சந்தோஷத்தில், ஓ சரி உனக்கு அது மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு. ஓகேயா? அப்போது சிவன் மாதிரி யாருங்க இருக்கா? சிவனை ஒத்த ஒரு சக்தி. புரிஞ்சதுங்களா? சிவன் மாதிரி சிவன் தானே, சிவனை மாதிரி சிவனே தான் இருப்பார். அதனால யாருமே இல்லை. ஸோ இந்த வரத்தை வாங்கினதும் சூரபத்மனுக்கு என்ன ஆகுது? அம்மாரி யாரும் இல்லை, நான் பெரிய பலசாலி, இந்த உலகத்தையே இனிமே நான் என் கைக்குள்ளக்கு வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு மமதை வந்துடுது. இப்போது இவர் பேசாமல் இருந்தால் கூட பிரச்சனையே இல்லை, அவருக்கு மமதை வருது. அப்போ என்ன பண்ண முடியும்? ஓகேங்களா? அவர் தேவர்களையெல்லாம் பூவாக பண்ணி மாலையாக போட்டுக்கிறாராம், கையில் மோதிரமாக பண்ணி போட்டுக்கிறாராம். அந்த தேவர்களையெல்லாம் கட்டி தொங்க விட்டு அவரோட குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருளாக கொடுக்குறாராம். அந்த மாதிரியெல்லாம் அவர் தேவர்களையே கஷ்டப்படுத்துறாரு. அப்போ மனிதர்கள் அவர் என்ன பண்ணுவாருன்னு பாருங்க. அப்போது இவர் வேறு வழியே இல்லை, இவரோட கொட்டத்தை அடக்கணும், இவரை அழிச்சாதான் ஆச்சின்னு தேவர்கள் எல்லாம் வந்து சிவபெருமான் காலில் விழுந்து கதறி அழுகிறாங்க. அப்போது பார்வதி அம்மா பெருமாள் எல்லாம் திட்டுறாங்க சிவனை. எப்போ பார்த்தாலும் இப்படியே தானே பண்ணுறீங்க,
தப்பான ஆட்களுக்கு வரத்தை கொடுத்துட்டு இந்த மாதிரி தலையில் கையை வச்சு உட்காந்துக்க வேண்டியது ஆயிடுது. அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஐயப்பன் கதை தெரியும் இல்லையா? பெருமாள் தான் மோகினியா வந்து தலைமையில கையை வச்சு அவங்க கொன்னதுனால தான் சிவன் அப்போ தப்பிக்கிறார். அந்த மாதிரி இந்த இதுலேயும் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் சத்தம் திட்டுறாங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தன்னுடைய சக்தியையே இன்னொரு ஒரு கடவுளாக உருவாக்குறது அப்படின்னு சிவன் வந்து முடிவெடுக்கிறார். அப்படி சூரபத்மனை அழிப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட கடவுள் முருகப்பெருமான். ஓகேங்களா? தன்னுடைய மொத்த சக்தியில இருந்து ஒரு நெருப்பா உருவாக்கப்பட்டவர் தான் முருகர். ஓகேங்களா? முருகப்பெருமான் அப்போ தன்னுடைய மொத்த இதையும் கொடுத்துட்றார். எல்லாம் ஞானம் எல்லாமே தான் உடம்புல என்னென்ன உயிர்களை காக்கும் சக்தி, ஞானம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு கடவுள். ஏன்னா சிவன் தான் ஒவ்வொரு உயிருக்கும் படி இழக்க வேண்டியவர். ஓகேங்களா? இந்த உலகத்தில் யாராவது சாப்பிடாம இருந்தாங்களா சிவனை தான், அந்த பாவம் சிவனை தான் போய் சேரும். அந்த மாதிரி படி இழக்கிறது அந்த இதுவும் அவரோட தான், உயிர்களை காக்கும் திறன். அத்தனையுமே சேர்த்து தான் முருகப்பெருமானை உருவாக்குறார். அதனால தான் அவர் வந்து ஞானத்தையே திருப்பி அவர் சொல்லி கொடுக்குறப்ப கேட்டுக்கிறார். புரியுதுங்களா? முருகர்கிட்ட இருந்து என்ன கிடைக்குது இவருக்கு? இவர் தான் எல்லாத்தையும் மொத்தத்தையுமா முருகருக்கே கொடுத்துட்டதுனால தான் இவருக்கு தகப்பன் சாமி அப்படிங்கிற பேரு முருகருக்கு வருது. அவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒரு நாள் ஞான உபதேசத்தையே சிவனுக்கே முருகர் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இவரை வாங்கிட்டு போனதுனால அவர் திருப்பி ஒரு நாள் அதை கொடுக்குறார். அதை இப்படி முருகர் முன்னாடி இப்படி கை கட்டி வாய்ப்பொத்தி கேட்டு சிவன் வாங்கிக்கிறாரு. அதனால தான் தகப்பன் சாமி ஆகிறார் முருகர். ஓகேங்களா? அந்த மாதிரி கொடுத்ததை அவர் அது திருப்பி வாங்கிட்டார். அந்த மாதிரி தன்னுடைய முழு சக்தியாக, தன்னை விட மிகப்பெரிய சக்தியாக முருகப்பெருமானை உருவாக்கி அவரை வந்து சூரபத்மனை கொல்றதுக்கு அவர் அனுப்புகிறாங்க. அப்போது தாயார் பார்வதி அம்மா என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய முழு சக்தியையும் திரட்டி வேலை அவர் கையில் கொடுத்து அனுப்புகிறாங்க. வேளால் அவரை இது பண்ணணும்னு. இப்போது சிவனுடைய சக்தியும் தேவியுடைய சக்தி ரெண்டு சக்தியும் சேர்ந்து எனர்ஜியாக முழு எனர்ஜியோட முருகர் அங்கே போகிறாரு. அவருக்கு தகுந்த மாதிரி அங்கேயும் அவர் இது பண்ணி முருகர்கிட்ட பிரச்சனையை பண்ணி அங்கே முருகர் கையால் சூரபத்மன் அழிஞ்சு போகிறார். ஓகேங்களா? இப்போது ஒரு கெட்ட விஷயம், சூரபத்மன் அப்படின்றது ஒரு கெட்டது. அந்த கெட்ட விஷயத்தை அழிக்கிறதுக்காக கடவுளால் உருவாக்கப்பட்ட ஒரு சக்தி முருகர். அவரை கடவுளுடைய மறு உருவம், அது சிவனுடைய மறு உருவம். முருகர் அப்படின்னா அவர் குழந்தை அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தது. ஆனால் அவருடைய மொத்தமும், அவருடைய ரத்தம், நரம்பு, எலும்பு எல்லாமே முருகர். புரிஞ்சதுங்களா? அந்த கடவுளுடைய தன்னுடைய உடல்ல என்னெல்லாம் இருக்கோ அதை அப்படி கொடுக்குறார். தன்னோட நாணத்தை கூட கொடுக்குறார். கடவுளா திருப்பி கொடுத்ததுனால தான் அவருக்கு வருது. அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே கொடுத்து உருவாக்கப்பட்ட ஒரு குட்டி சிவன் அவர். குட்டி சிவன் இல்லை, பெரிய சிவன் அவர். ஓகேங்களா? அதே போல அம்மா பார்வதி தேவி அவங்களுடைய மொத்த சக்தியோட போய் அதர்மத்தை அழிக்கிறதுக்காகவே போன ஒருத்தரை சனி யாரு சொல்லுங்க? கடவுள், கிரகம், கடவுளுடைய வேலையாட்கள். கடவுள் தான் அல்டிமேட்டு. அவர் என்ன சொல்றாரோ அதை தான் கிரகங்கள் கேட்கும். என்ன ஒரு தடவை ஆன் பண்ணி விட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ண முடியாது. அவ்வளவுதான். கிரகங்கள் என்ன பண்ணும்? நீங்கள் இப்போ கடவுள் வந்து என்னை படைக்கிறார் அப்படின்னா ஒரு நேரத்தில், இந்த நேரத்தில் நான் இந்த உலகத்தில் வந்து பிறக்கணும் அப்படின்னு கடவுள் முடிவு பண்ணிட்டு அந்த நேரத்தில் அந்த இடத்துல என்னை நிறுத்தி ஆன் பண்ணி விட்டுறா. அதுக்கப்புறம் நானும் சுற்றிகிட்டே இருப்பேன், கிரகங்களும் சுற்றிகிட்டே இருக்கும், ஆஃப் ஆகாது. புரிஞ்சுதுங்களா? என்னுடைய கர்மாப்படி இந்த இடத்துல நான் பிறக்கணும் அப்படின்னு இருக்குது. நான் வந்து 24 மார்ச் மாதம் 73வது வருஷம் நான் காலையில் 9:45 நான் பிறக்கணும் இந்த உலகத்தில் அப்படின்னு எனக்கு விதிக்கப்படுது. அந்த நிமிஷத்துல இருந்து கடவுளை என்னை விட்டுருவார். அந்த இடத்துல வச்சாச்சுன்னா அவ்வளவுதான். கடவுள் தான் அங்கே வைக்கிறார். கடவுள் தான் என்னை அங்கே வைக்கிறார். அதுக்கப்புறம் கிரகங்கள் என்னை பார்த்துக்கும். புரிஞ்சுதுங்களா? கடவுளுடைய வேலையாட்கள் கிரகங்கள். ஆனால் அவங்க வேலையை அவங்க திருத்தமாக செய்வாங்க. கடவுளே சொன்னாலும் அதுக்கப்புறம் நிறுத்த மாட்டாங்க. கடவுள் யோசிச்சே நாங்கள் வைக்கணும்.
கடவுள் நான் தப்பா வச்சுட்டேன்ப்பா, அவங்களுக்கு அந்த இடம் கிடையாது, நான் கொஞ்சம் மாற்றி வச்சுக்கிறேன் அப்படின்னா, நீ அடுத்த ஜென்மத்தில் பார்த்துக்கோ சாமி, நாங்கள் எங்கள் வேலையை செய்வோம். அந்த இடத்துல பிறந்த அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனையை கொடுக்கணுமோ நான் கொடுத்தே தீர்வேன். அந்த பொண்ணு வந்து இப்படி யூடியூப் போட்டு எல்லாத்துக்கூடையும் பேசணும்னு அதுக்கு விதினா நாங்கள் அதை செஞ்சு தான் அவங்க அதை நிறுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரகங்கள் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். கடவுள் பேசாமல் தான் இருந்தாகணும். ஏன்னா ஒரு தடவை அவர் படைச்சாச்சு, திரும்பி தப்புன்னு இதெல்லாம் பண்ண முடியாது. கிரகங்கள் வந்து கடவுளுடைய வேலையாட்கள், ஆனால் ஒழுங்காக வேலை செய்கிறவங்க. ஓகேங்களா? எந்த லஞ்சமும் வாங்கிட்டு அந்த வேலையை கெடுத்துக்க மாட்டாங்க. அப்போது கடவுளுடைய வேலையாட்கள் கடவுள் சொன்ன ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்த முருகரை வந்து எதுக்கு பிடிப்பாங்க? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.